நெட்வொர்க்கிங்கில் இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் தான் இந்த ஓஎஸ்ஐ மாடல். பிகாஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த யூடியூப் வீடியோவில் இருந்து நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற மொபைல் அப்ளிகேஷனு, வெப்சைட்டு எல்லாத்துலேயுமே இந்த ஓஎஸ்ஐ மாடல் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட இம்பார்ட்டண்டான ஓஎஸ்ஐ மாடல்னால் என்ன, இது ஏன் இவ்வளோ இம்பார்ட்டண்டாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி வழக்கம் போல் ஒரு சினாரியை வச்சு பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து ஒரு கம்ப்யூட்டர் வச்சுருக்கேன். இது வந்து என்னுடைய ஓன் பிராண்டு. என்னோடய ஓன் ஓஎஸை போட்டு என்னோடய ஓன் ஹார்ட்வேரை வச்சு நான் ஒரு கம்ப்யூட்டர் வச்சுருக்கேன். இதே மாதிரி என் ஃப்ரெண்டும் ஒரு கம்ப்யூட்டர் வச்சுருக்கான். அதுவும் அவனோட ஓன் பிராண்டு. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, நம்ம 2 பேர் கம்ப்யூட்டரையும் நம்ம ஏன் கனெக்ட் பண்ணக்கூடாது? கனெக்ட் பண்ணால் MP3 சாங்லாம் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, ஒரு ஒயரை வச்சு 2 கம்ப்யூட்டரையும் கனெக்ட் பண்ணுறோம். இப்போ வந்து நான் ஒரு சாங் சென்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஒரு விஷயத்தை வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நார்மலான விஷயம் கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு கொரியர் சென்ட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு டப்பா வாங்கி அதில் பொருளை போட்டு பேக் பண்ணி அதில் ஃப்ரம் அட்ரஸ்ஸு, டு அட்ரஸ்ஸு, பின்கோடு இது எல்லாத்தையுமே போட்டு அனுப்புவோம். கரெக்டாக? அதே மாதிரி தான் ஒரு மிஷினில் இருந்து இன்னொரு மிஷினுக்கு ஏதாச்சும் சென்ட் பண்ணணும்னா இதே மாதிரி சில ரூல்ஸ் இருக்கும். ஸோ நான் அதுபடி பேக் பண்ணி என்னோடய டேட்டாவை வந்து நான் சென்ட் பண்ணுறேன். அந்த டேட்டாவும் என்னோடய ஃப்ரெண்டோட கம்ப்யூட்டருக்கு ரீச் ஆகிட்டு. பட் விஷயம் என்னென்னா, அந்த ஃபைலை அவனோட சிஸ்டமால் ஒழுங்காக புரிஞ்சிக்க முடியல. என்னடான்னு பார்த்தா, நான் ஒரு ரூலை ஃபாலோ பண்ணி டேட்டா அனுப்புகிறேன். ஆனால் அவனோட கம்ப்யூட்டர் வேறு ஒரு ரூலை ஃபாலோ பண்ணுது. இதுதான் இங்கே பிரச்சனை. அதாவது விண்டோஸோடைய கம்ப்யூட்டர் ஒரு ரூலும் ஆப்பிளோடைய மேக் சிஸ்டம் ஒரு ரூலையும் ஃபாலோ பண்ணால் எல்லாராலையும் கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஸோ இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண ISO, அதாவது இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டாண்டர்டைசேஷன், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டு, எப்பா ஒருத்தர் நீங்கள் ஒரு ரூலை ஃபாலோ பண்ணால் சரிப்பட்டு வராது, எல்லோரும் ஒரு ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நெட்வொர்க்கிங்க்கு ஒரு ஸ்டாண்டர்ட் அப்ரோச்சை கொண்டு வர்றாங்க. அதுதான் இந்த OSI மாடல். அதாவது ஓப்பன் சிஸ்டம் இன்டர்கனெக்ட். நீ யாரா வேணா இரு, எவனா வேணா இரு, கம்யூனிகேட் பண்ணும்போது இந்த OSI மாடலை ரெஃபரன்ஸாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த OSI மாடலில் பார்த்தீங்கன்னா 7 லேயர்ஸ் இருக்குது. ஃபிசிக்கல் லேயர், டேட்டா லிங்க் லேயர், நெட்வொர்க் லேயர், டிரான்ஸ்போர்ட் லேயர், செஷன் லேயர், ப்ரெசன்டேஷன் லேயர், அப்ளிகேஷன் லேயர். ஸோ ஒவ்வொரு லேயருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த OSI மாடலை எல்லா சிஸ்டமும் ஃபாலோ பண்ணிச்சுன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா டிவைஸும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணலாம். அண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு லேயர்லேயும் சில ப்ரோட்டோகால்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ப்ரோட்டோகால்னால் என்ன? ப்ரோட்டோகாலை சிம்பிளாக சொல்லணுன்னா செட் ஆஃப் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த ப்ரோட்டோகால்னால் இந்த விஷயத்தை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ரூல்ஸ் வச்சுருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு HTTP அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோட்டோகால் இருக்குது. நம்ம ப்ரௌசர்லாம் பார்த்துருப்போம். இந்த HTTP அப்படின்ற ப்ரோட்டோகாலை யூஸ் பண்ணால் இன்ஃபர்மேஷனை இப்படி தான் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சுருப்பாங்க. அதுபோக இந்த ஸ்ட்ரக்சரில் கெட் அப்படின்னு போட்டிருந்துச்சுன்னா அவன் டேட்டாவை கேட்குறான்னு அர்த்தம். அண்ட் ஒருத்தன் ரெக்வஸ்ட் பண்ணான்னா அதுக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் அனுப்பணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் வச்சுருப்பாங்க. இந்த ரூல்ஸ் வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா கம்ப்யூட்டருக்குமே தெரியும். ஸோ ஒருத்தன் HTTP ரெக்வஸ்ட் அனுப்புனான்னா அந்த ப்ரோட்டோகால் படி அதுக்கு ரெஸ்பான்ஸ் தான் அனுப்பணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இதே மாதிரி பல ப்ரோட்டோகால்ஸ் இருக்கும். ஒரு மெயில் அனுப்பணுன்னா கூட அதுக்கு ஒரு ப்ரோட்டோகால் இருக்குது. ஒரு ஃபைலை ஷேர் பண்ணணுன்னா ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் இருக்குது. ஸோ ப்ரோட்டோகால்னால் ஒன்றும் கிடையாது, ஒரு செட் ஆஃப் ரூல்ஸு. இந்த ரூல்ஸ் வந்து எல்லா கம்ப்யூட்டருக்குமே தெரியும். இந்த ஒரு லேயர்லேயுமே டிஃப்ரெண்ட் ப்ரோட்டோகால்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு லேயருக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற லேயர் பார்த்தீங்கன்னா 7th லேயர், அதாவது அப்ளிகேஷன் லேயர். என்ன ப்ரோ எடுத்தோன்னே 7வது லேயருக்கு போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. வழக்கமாக நம்ம ஒரு கம்ப்யூட்டரில் இருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு ஏதாச்சும் அனுப்பணுன்னா ப்ரௌசர் மூலமாக அனுப்புவோம், இல்லாட்டி இமெயில் மூலமாக அனுப்புவோம். கரெக்டாக? சப்போஸ் ப்ரௌசர் மூலமாக நீங்கள் ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா முதல்ல இந்த அப்ளிகேஷன் லேயருக்கு தான் வரும். இவன் தான் என்ட்ரி பாயிண்ட். அதாவது ஒரு யூஸருக்கும் நெட்வொர்க்குக்கும் இவன் தான் என்ட்ரி பாயிண்ட்டாக இருப்பான். அண்ட் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் ஒரு லேயர்லேயும் சில ப்ரோட்டோகால்ஸ் இருக்கும் அப்படின்னு. ஸோ இந்த அப்ளிகேஷன் லேயருக்கு வந்து இந்த ப்ரோட்டோகாலை பற்றி தெரியும். HTTPனா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட் அவன் என்ன பண்ணுவான்னா ப்ரோட்டோகால் மெசேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணுவான். அதாவது நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் ஒவ்வொரு ப்ரோட்டோகாலுக்கும் இன்ஃபர்மேஷனை வந்து ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். HTTPயோட ரெக்வஸ்ட் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ அந்த ரூலுக்கு ஏற்ற மாதிரி இந்த அப்ளிகேஷன் லேயர் என்ன பண்ணுவான்னா ஒரு ஃபார்மெட்டான ஒரு மெசேஜை வந்து க்ரியேட் பண்ணுவான். க்ரியேட் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் லேயருக்கு அனுப்பிடுவான். அதாவது 6th லேயர், இதுதான் ப்ரெசன்டேஷன் லேயர். அண்ட் இதே மாதிரி ஒவ்வொரு லேயரில் ஒவ்வொரு விஷயம் செஞ்சு அடுத்தடுத்த லேயருக்கு அனுப்புவாங்க. இதுதான் ப்ரொசீஜர். சரிங்களா? ஸோ அப்ளிகேஷன் லேயர் வந்து அவனோட வேலையை முடிச்சுட்டு ப்ரெசன்டேஷன் லேயருக்கு கொடுத்துட்டான். இப்போ ப்ரெசன்டேஷன் லேயர் பார்த்தீங்கன்னா 3 வேலை பார்ப்பான். ஃபஸ்ட்டு வேலை பார்த்தீங்கன்னா என்கோடிங். அதாவது நீங்கள் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் பண்ணுறீங்கன்னா இந்த மெசேஜ் வந்து பிளெயின் டெக்ஸ்ட்டாக சென்ட் பண்ணாமல் கம்ப்யூட்டருக்கு புரிகிற மாதிரி பைட் ஃபார்மேட்க்கு கன்வெர்ட் பண்ணுவாங்க.
இதை தான் என்கோடிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் என்ன இன்ஃபர்மேஷன் சென்ட் பண்ணாலும் இந்த இடத்துல வந்து அது வந்து பைட்ஸாக கன்வெர்ட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ண அந்த பைட்ஸை வந்து கம்ப்ரஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் நம்ம வந்து ஒரு டேட்டாவை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் கரெக்டாக. ஸோ எவ்வளோக்குள்ளே சின்னதாக இருக்கோ அவ்வளோக்குள்ளே ஃபாஸ்ட்டாக நம்மளால் சென்ட் பண்ண முடியும். ஸோ இதை வந்து கம்ப்ரஸ் பண்ணுவாங்க. கம்ப்ரஸ் பண்ணி சைஸை வந்து குறைப்பாங்க. ஒன்ஸ் கம்ப்ரஸ் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து என்கிரிப்ட் பண்ணுவாங்க. என்கிரிப்ட்னா என்ன? என்கிரிப்டை சிம்பிளாக சொல்லணுன்னா நம்ம நார்மலாக அனுப்புகிற டெக்ஸ்ட்டை ஒரு சீக்ரெட்டான கீ வச்சு இந்த மாதிரி கொச்சன்னு மாற்றுறது. ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னா நம்ம இன்ஃபர்மேஷனை வந்து சென்ட் பண்ண போகிறோம் கரெக்டாக. ஸோ சென்ட் பண்ணுற வழியில் இடையில எவனாச்சும் அந்த ஆட்டையை போட்டு நம்மளோட ரகசியத்தை வந்து படிச்சிடக்கூடாது. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி என்கிரிப்ட் பண்ணி சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இடையில எவனாலையுமே அந்த இன்ஃபர்மேஷனை பார்க்க முடியாது. அதான் ஆல்ரெடி என்கோட் பண்ணிட்டோமே, ஏன் தேவையில்லாமல் என்கிரிப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணும். என்கோடுங்கிறது நார்மலாக இருக்கிற டெக்ஸ்ட்டை வந்து ஜஸ்ட் சிம்பிளி பைட்ஸாக தான் சேஞ்ச் பண்ணும். இதை யாருனாலும் பழைய நிலைமைக்கு மாற்றிடலாம், அதாவது டீகோட் பண்ணிடலாம். பட் நம்ம ஒரு விஷயத்தை என்கிரிப்ட் பண்ணால் அதை டீக்ரிப்ட் பண்ணுறதுக்கு வந்து கீ வேணும். கீ இருந்தால் தான் பழைய நிலைமைக்கு கொண்டு வந்து அந்த இன்ஃபர்மேஷனை பார்க்க முடியும். ஸோ இது வந்து ஒரு சேஃப்டி மெக்கானிசம். ஓகே, இது எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம தலைவன் என்ன பண்ணுவான்னா அடுத்த லேயருக்கு அனுப்பிடுவான். இதுதான் செஷன் லேயர். இவன் ரொம்ப சிம்பிள் தான். நம்ம கம்ப்யூட்டரில் இருந்து என் ஃப்ரெண்டோட கம்ப்யூட்டருக்கு வந்து ஒரு செஷனை க்ரியேட் பண்ணுவான். அதாவது சிம்பிளாக சொல்லணுன்னா 2 அப்ளிகேஷனும் சரிப்பா நம்ம பேச ஆரம்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணுறது தான் இந்த செஷன் அப்படின்னு நினச்சிக்கோங்க. இது வந்து இந்த லேயரில் தான் நடக்கும். ஒன்ஸ் செஷன் க்ரியேட் ஆனதும் நெக்ஸ்ட் லேயருக்கு போகும். அதுதான் டிரான்ஸ்போர்ட் லேயர். இங்கே வந்து சில விஷயம் நடக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேட்டா செக்மெண்டேஷன். அதாவது மொத்தமாக பெரிய டேட்டாவை அனுப்புறதுக்கு பதிலாக இந்த டேட்டாவை வந்து குட்டி குட்டி செக்மெண்ட்டாக பிரிப்பாங்க. அண்ட் பிரித்து ஒன்றுக்கும் ஒரு நம்பர் போட்டுருவாங்க. இவன் தான் ஃபஸ்ட்டு, இவன் தான் செகண்டு அப்படின்னு சொல்லி. ஏன்னா திரும்ப ஒன்றா சேர்க்கணும்ல ஆர்டர் படி. அதுக்காக இவன் தான் ஃபஸ்ட்டு, இவன் தான் செகண்டுன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க. இதை வந்து சீக்வன்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்ஸ் எல்லாத்தையும் செக்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் சில விஷயம் ஆட் பண்ணுவாங்க. அதுதான் சோர்ஸ் போர்ட் அண்ட் டெஸ்டினேஷன் போர்ட். ஓகே, போர்ட்னா என்ன? சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ என்னோடய கம்ப்யூட்டரில் இருந்து ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன். அது வந்து இன்னொரு கம்ப்யூட்டரில் இருக்கிற என்னோடய அப்ளிகேஷனுக்கு நான் சென்ட் பண்ணுறேன். எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு கம்ப்யூட்டரில் வந்து என்னோடய ஜாவா அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்னு நினச்சிப்போம். இப்போ முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த கம்ப்யூட்டரில் என்னோடய ஜாவா அப்ளிகேஷன் மட்டும்தான் ரன் ஆகணும்னு அவசியம் இல்லை கரெக்டாக. கூகுள் குரோம் ரன் ஆகலாம், இல்லாட்டி வேறு ஒரு ஜாவா அப்ளிகேஷன் கூட ரன் ஆகிட்டுருக்கலாம். ஸோ இப்போ நான் என்னோடய கம்ப்யூட்டரில் இருந்து ஒரு மெசேஜை அனுப்பிட்டேன். இப்போ அந்த கம்ப்யூட்டருக்கும் அது ரீச் ஆயிடுச்சுன்னு வைங்க. இப்போ இந்த மெசேஜ் என்னோடய ஜாவா அப்ளிகேஷனுக்கு தான் போகணும்னு நான் எப்படி சொல்ல முடியும்? கண்டிப்பாக சொல்ல முடியாது கரெக்டாக. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அப்ளிகேஷனை ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் முக்கியமான கண்டிஷன் என்னென்னா ஒருத்தன் ஆல்ரெடி ஒரு நம்பர் எடுத்துட்டான்டா அந்த நம்பரை நீங்கள் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நான் என்னோடய ஜாவா அப்ளிகேஷனுக்கு வந்து 8080 அப்படிங்கிற நம்பரை வந்து நான் கொடுத்துட்றேன். ஸோ இதே மாதிரி குரோம் ஒரு நம்பர் எடுத்துக்குது. அண்ட் அந்த கம்ப்யூட்டர் ரன் ஆகிற எல்லா அப்ளிகேஷனும் ஒரு யூனிக்கான ஒரு நம்பர் எடுத்துக்கிறாங்க. ஸோ இப்போ நான் என்னோடய ஜாவா அப்ளிகேஷனுக்கு ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணணும்னா இந்த 8080 அப்படிங்கிற நம்பரில் ஒருத்தன் இருப்பான், அவன்கிட்ட கொண்டு போய் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இப்போ இந்த மெசேஜ் வந்து கம்ப்யூட்டருக்கு வரும். கம்ப்யூட்டருக்கு வந்ததுக்கப்புறம் 88 இருக்கிற என்னோட ஜாவா அப்ளிகேஷனுக்கு டேரெக்டாக கொண்டு போய் கொடுத்துரும். ஸோ இதை தான் போர்ட் நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு போர்ட் நம்பர் கிளியர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த டிரான்ஸ்போர்ட் லேயரில் தான் இந்த போர்ட் நம்பரை ஆட் பண்ணுவாங்க. அதாவது 2 போர்ட் நம்பர் ஆட் பண்ணுவாங்க. ஒன்று வந்து சோர்ஸ் போர்ட், அதாவது யார் அனுப்புகிறாங்களோ அவங்களுடைய அப்ளிகேஷனுடைய போர்ட் நம்பர். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம குரோம்லேருந்து சர்ச் பண்ணுறோம்ல, குரோம் என்ன போர்ட்டில் ரன் ஆகுதோ அந்த போர்ட் நம்பர் அங்கே இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா டெஸ்டினேஷன் போர்ட் ஆட் பண்ணுவாங்க. அதாவது யாருக்கு அனுப்ப போகிறோமோ அவனுடைய போர்ட் நம்பர். ஸோ இந்த 2 விஷயத்தையும் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த டிரான்ஸ்போர்ட் லேயரில் சொல்லுவாங்க. அதாவது நம்ம என்ன ப்ரோட்டோகால் படி இந்த டேட்டாவை ஷேர் பண்ண போகிறோம், டிசிபி யூஸ் பண்ண போகிறோமா யூடிபி யூஸ் பண்ண போகிறோமா அப்படின்றத இங்கே தான் சொல்லுவாங்க. ஓகே, டிசிபி யூடிபினா என்ன? சிம்பிளாக சொல்கிறேன். டிசிபிங்கிறது டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால். அதாவது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், டிரான்ஸ்போர்ட் லேயரில் தான் டேட்டாவை வந்து குட்டி குட்டி செக்மெண்ட்டாக மாற்றி சென்ட் பண்ணுவோம். இந்த செக்மெண்ட்ஸ் எல்லாமே டெஸ்டினேஷனுக்கு ரீச் ஆயிருச்சு அப்படின்னு நினச்சிப்போம். ஆனால் அதில் ஒரு செக்மெண்ட் மட்டும் போகிற வழியில் மிஸ் ஆயிருச்சு. இப்போ நம்ம இந்த டிசிபி ப்ரோட்டோக்காலை யூஸ் பண்ணியிருந்தா அவன் என்ன பண்ணுவான்னா எல்லா டேட்டாவும் வந்திருக்கான்னு செக் பண்ணுவான். ஒழுங்காக வரலன்னா அகைன் அந்த செக்மெண்ட்டை மட்டும் சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் பண்ணுவான். எல்லா பேக்கெட்டும் வந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த விஷயமே நடக்கும். அண்ட் இதை தான் கேரண்டி டெலிவரி அண்ட் எரர் செக்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை வந்து டிசிபி ப்ரோட்டோக்கால் வந்து ஃபாலோ பண்ணும்.
எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு மெயில் இல்லைனா மெசேஜ் சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சிப்போம். பாதி மெசேஜ் போனால் பரவாயில்ல அப்படின்னு நினைப்போமா? அப்படி நினைக்க மாட்டோம். அனுப்பின ஃபுல் மெசேஜும் போகணும். ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து நம்ம டிசிபியை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ப்ரோட்டோக்கால் பார்த்தீங்கன்னா யூடிபி, அதாவது யூசர் டேட்டாகிராம் ப்ரோட்டோக்கால். இவன் என்ன பண்ணுவான்னா எதுவுமே கண்டுக்க மாட்டான். சென்ட் பண்ணுறது மட்டும்தான் என்னோட வேலை. வந்துச்சா வரலையா, வரலனா ரீட்ரை பண்ணுறது, இதெல்லாம் என் வேலை கிடையாது அப்படின்னு சொல்லிடுவான். என்ன ப்ரோ முழுசாக டேட்டா வரலனா கண்டுக்க மாட்டான், அப்போ இவனை யார் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டோட ஒரு ஸ்கைப்பில் வீடியோ கால் பண்ணுறீங்கன்னு நினச்சிப்போம். இடையில கொஞ்ச நேரம் வந்து சிக்னல் வந்து கட் ஆகுது. அந்த டைமில் வந்து உங்களுக்கு வந்து ஒழுங்காக தெரில. அகைன் வந்து உங்களுக்கு சிக்னல் வந்து சரியாயிருச்சு. இப்போது உங்களுக்கு அவனோட லைவான வீடியோ ஷோ பண்ணணுமா, இல்லாட்டி அந்த நெட்வொர்க் கேப்பில் மிஸ் ஆன டேட்டாவும் ஷோ பண்ணணுமா? வீடியோ காலை பொறுத்த வரைக்கும் பாஸ்ட் இஸ் பாஸ்ட், கரெக்டாக? லைவாக இருக்கிற டேட்டா தான் நமக்கு ப்ரையாரிட்டி, கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம யூடிபியை யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் யூடிபி யூஸ் பண்ணுறதுனால இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, இவன் ரீட்ரைலாம் பண்ண மாட்டான்ல, ஸோ அவன் வந்து ஃபாஸ்ட்டாக இருப்பான். பட் இந்த டிசிபி வந்து எல்லா டேட்டாவும் வந்துருச்சான்னு காத்திருந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருப்பான். ஸோ இந்த ரெண்டு ப்ரோட்டோக்காலில் நம்ம எதை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத இந்த லேயரில் தான் சொல்லுவாங்க. நம்ம வந்து ஒரு மெசேஜ் அனுப்ப போகிறோம், கரெக்டாக? பாதி மெசேஜ் போனால் நமக்கு தப்பாயிரும். ஸோ நம்ம வந்து டிசிபி தான் யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், சோர்ஸ் போட்டு டெஸ்டினேஷன் போட்டு அப்புறம் வந்து சீக்வன்ஸ் நம்பரு இதெல்லாம் ஆட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தேன்ல, இதை தான் டிசிபி ஹெட்டர் இல்லைனா யூடிபி ஹெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து டிசிபி ஹெட்டரை ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லேயருக்கு அனுப்பிடுவோம், அதாவது நெட்வொர்க் லேயர். இது ரொம்ப சிம்பிள் தான். இவ்வளோ நேரம் அதை அனுப்பணும் இதை அனுப்பணும்னு சொன்னோம், யாருக்கு அனுப்பணும்னு சொல்லவே இல்லையே. அதை தான் இந்த லேயரில் சொல்லுவோம். அதாவது எந்த ஐபி அட்ரஸுக்கு நம்ம இந்த டேட்டாவை அனுப்ப போகிறோம் அப்படின்றத இங்கே வந்து சொல்லுவோம். அதாவது சோர்ஸ் ஐபி, டெஸ்டினேஷன் ஐபி ரெண்டையும் செட் பண்ணுவோம். சோர்ஸ் ஐபினா யார் சென்ட் பண்ணுறாங்களோ அவங்களோட ஐபி. அதே மாதிரி டெஸ்டினேஷன் ஐபினா யாருக்கு இந்த டேட்டாவை அனுப்ப போகிறோமோ அவங்களோட ஐபி. அண்ட் இந்த டீட்டெயில்ஸை தான் ஐபி ஹெட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நெட்வொர்க் லேயரில் ஐபி ஹெட்டரை ஆட் பண்ணிவிட்டு அடுத்த லேயருக்கு சென்ட் பண்ணிடுவான். அடுத்த லேயர் தான் டேட்டா லிங்க் லேயர். இவனோட வேலை என்னென்னா மேக் அட்ரஸை ஆட் பண்ணுறது. உலகத்தில் இருக்கிற எல்லா டிவைஸுக்குமே யூனிக்காக ஒரு நம்பர் இருக்கும், அதுதான் மேக் அட்ரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை இந்த லேயரில் ஹெட்டரில் ஆட் பண்ணுவாங்க. அதாவது சோர்ஸ் மேக் ஐடி, டெஸ்டினேஷன் மேக் ஐடி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அடுத்து ஃபைனலாக இருக்கிற ஃபிசிக்கல் லேயருக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் இந்த லேயரில் இருந்து தான் டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இது வந்து ஒயர் கனெக்ஷன் மூலமாகவும் இருக்கலாம், இல்லாட்டி ஒய்ஃபை மூலமாகவும் இருக்கலாம். ஸோ இந்த லேயரில் என்ன ஆகும்னா, நம்ம இவ்வளோ நேரமாக கொண்டு வந்த டேட்டா எல்லாமே சிக்னல்ஸாக கன்வெர்ட் ஆகும். அதாவது சிம்பிளாக சொல்லணுன்னா, பைனரி டேட்டாவாக இருக்கிறது வந்து எலக்ட்ரிக்கல் சிக்னலாவோ இல்லாட்டி ஆப்டிக்கல் சிக்னலாவோ கன்வெர்ட் ஆகும். கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் அந்த சிக்னல்ஸை வந்து ஒய்ஃபை மூலமாகவோ இல்லாட்டி ஒயர் மூலமாகவோ ட்ராவல் ஆகி டெஸ்டினேஷனில் இருக்கிற கம்ப்யூட்டரோடைய ஃபிசிக்கல் லேயருக்கு ரீச் ஆகும். அங்கே போனதும் மறுபடியும் ரிவர்ஸில் எல்லாமே நடக்கும். அதாவது ஃபிசிக்கல் லேயரில் வந்து சிக்னல்ஸாக வந்துச்சுல்ல, அது மறுபடியும் பைனரியாக கன்வெர்ட் ஆகும். கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதை வந்து டேட்டா லிங்க் லேயருக்கு கொடுக்கும். இந்த லேயரில் என்ன செக் பண்ணுவாங்கன்னா, டெஸ்டினேஷன் மேக் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல, அது நம்மளோட மேக் ஐடி தானா அப்படின்றத ஒரு செக்கிங்கை போடுவான். நம்மளோட மேக் ஐடிக்கு தான் வந்திருக்கு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அந்த ஹெட்டரை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்து நெட்வொர்க் லேயருக்கு அனுப்பி விட்ருவான். நெட்வொர்க் லேயரில் வந்து ஐபி அட்ரஸை செக் பண்ணுவாங்க. டெஸ்டினேஷன் ஐபி வந்து நம்மளோட ஐபி தான் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்ப்பான். ஆமாம், நம்மளோட ஐபி தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஐபி ஹெட்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் டிரான்ஸ்போர்ட் லேயருக்கு அனுப்பி வைப்பான். இங்கே தான் டிசிபி அவனோட வேலையை பார்ப்பான். அங்கே இருந்து வந்த எல்லா செக்மெண்ட்ஸையுமே சீக்வன்ஸ் படி அடுக்கி வைப்பான். எல்லாமே வந்திருக்கா, ஏதாச்சும் மிஸ் ஆயிருக்கா அப்படின்னு பார்ப்பான். ஏதாச்சும் செக்மெண்ட் மிஸ் ஆகிருந்தா சென்டர்கிட்ட மறுபடியும் ரெக்வஸ்ட் பண்ணுவான். எப்பா இந்த ஒன்று மிஸ் ஆகிருக்கு, திரும்ப அனுப்பிவிடு அப்படின்னு சொல்லுவான். ஒன்ஸ் எல்லா செக்மெண்ட்டும் வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையுமே சேர்த்து செஷன் லேயருக்கு அனுப்பி வைப்பான். இங்கே வந்து செஷன்லாம் கரெக்டாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்கிங்கை போட்டுட்டு, ஆமாம் செஷன்லாம் கரெக்டாக இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் மேலே உள்ள ப்ரெசன்டேஷன் லேயருக்கு சென்ட் பண்ணுவான். இங்கே என்கிரிப்ட் ஆகிருக்கிற டேட்டாவை வந்து டீக்ரிப்ட் பண்ணுவாங்க. டீக்ரிப்ட் பண்ணதுக்கப்புறம் கம்ப்ரஸ் ஆகிருக்கிற டேட்டாவை வந்து டீகம்ப்ரஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்கோட் ஆகிருக்கிற டேட்டாவை வந்து டீகோட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் டீகோட் ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த சைடில் என்ன டேட்டா அனுப்பினோமோ அந்த டேட்டா இங்கே வந்துடும். இதை அனுப்புறதுக்கு தான் இவ்வளோ நேரம் படாத பாடு போட்டிருக்கோம். ஸோ இந்த டேட்டாவை வந்து அப்ளிகேஷன் லேயருக்கு சென்ட் பண்ணுவாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அப்ளிகேஷன் லேயரில் வந்து ஹெச்டிடிபி ப்ரோட்டோக்கால் வந்து அவனுக்கு தெரியும். ஸோ ஹெச்டிடிபி ப்ரோட்டோக்கால் படி வந்த ரெக்வஸ்ட்டுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் அனுப்பணும் அப்படின்னு அவனுக்கு தெரியும். ஸோ வந்த ரெக்வஸ்ட்டை ப்ராசஸ் பண்ணி மறுபடியும் ரெஸ்பான்ஸ் அனுப்புவான். அதாவது ப்ராசஸ் மறுபடியும் முதல்ல இருந்து நடக்கும். ஸோ இப்படி தான் ரெண்டு கம்ப்யூட்டர் வந்து கம்யூனிகேட் ஆகும். அண்ட் இந்த கம்யூனிகேஷனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் நடந்திருக்கு.
ஒன்று வந்து அப்ளிகேஷன் லேயரில் இருந்து ஒரு லேயராக போய் ஃபிசிக்கல் லேயருக்கு வந்து சிக்னலாக வந்திருக்கு. இதுதான் என்கேப்சுலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் டெஸ்டினேஷனுக்கு ரீச் ஆனதுக்கப்புறம் ரிவர்ஸில் போகுது, ஃபிசிக்கல் லேயரில் இருந்து மறுபடியும் அப்ளிகேஷன் லேயருக்கு போகிறது. இதை வந்து டீகேப்சுலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், இந்த வேலையெல்லாம் ஒரே லேயரில் பண்ணலாமே, ஏன் 7 லேயராக பிரித்து பண்ணியிருக்காங்க? ரீசன் வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஒரு கம்ப்யூட்டரில் இருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு அனுப்புறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது, ஒரு காம்ப்ளிகேட்டடான ப்ராசஸ். ஸோ இது எல்லாத்தையுமே ஒரே லேயரில் இருந்துச்சுன்னா ஃப்யூச்சரில் ஏதாச்சும் ப்ராப்ளம் வருதுன்னு வச்சுக்கோங்க, அதை வந்து ட்ரபுள் ஷூட் பண்ணுறது வந்து கஷ்டம். ஸோ இந்த மாதிரி லேயராக பிரித்து ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு பொறுப்பை கொடுத்துட்டோம்னா ஃப்யூச்சரில் ஏதாச்சும் கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ட்ரபுள் ஷூட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஓஎஸ்ஐ மாடல்னால் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.